Good morning students. இன்னைக்கு அந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.2 ஓகேங்களா எக்ஸசைஸ் 7.1ல் 4th and 5th சம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a right angled triangle ஓகேங்களா a right angled triangle PQRன்ற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் ஆங்கிள் Q வந்து 90 டிகிரி இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. QR வச்சு ரொட்டேட் பண்ணுறோம், அடுத்தது PQ வச்சு ரொட்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோனிக்கல் ஃபார்ம் கிடைக்குது. அதோட QRோட வேல்யூ PRோட வேல்யூ 16-20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த CACவை கம்பேர் பண்ணுறோம், ஏரியா CAC ஆஃப் த ரைட் சர்க்கிளுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி எது வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQRன்னு சொல்லிட்டாங்க. கிவன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் PQR. ரைட் ஆங்கிள்டு அட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள்டு அட் Qன்னு சொல்லிட்டாங்க. அண்டு PR 20 சென்டிமீட்டர் QR 16 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ட்ரையாங்கிளோடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ரெண்டு சைடு மட்டும் தான் தெரியும். அப்போ மூணாவது சைடு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். பை பித்தாகரஸ் தியரம் படி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் Q வந்து நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போது PQR ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா QR வந்து 16 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, அடுத்தது PR 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இப்போது இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் PQ. அப்போ எனக்கு பித்தாகரஸ் தியரம் படி எனக்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் ஓகேங்களா. இன் a right angle triangle the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. ஸோ அப்போ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். PR என்னதுப்பா 20யா, ஸோ 20 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு PQ தெரியாது ஓகேங்களா. PQ அப்படியே எடுத்துக்கிறோம், PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR என்னதுப்பா 16 ஸ்கொயர். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், PQ ஸ்கொயர். அப்போது இதை இந்த பக்கம் கொண்டு வரலாமா, அப்போது PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது 20 ஸ்கொயர் எவ்வளோமா 400 மைனஸ் 16 ஸ்கொயர் எவ்வளோமா 256. ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்கள், என்ன வரும் 144. அப்போ PQ ஸ்கொயர்னுடைய வேல்யூ எனக்கு 144 கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் PQ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் √144 அப்படின்னு கிடைக்கும். இப்போ √144 அதனுடைய வேல்யூ 12. அப்போ 12 சென்டிமீட்டர். PQவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 12 சென்டிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன பண்ண போகிறோம், QR ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு அந்த சர்க்குலர் கோனும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் QR ஓகேங்களா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஸோ QR வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், எல்லாமே PQ தெரியும். PQ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 12 சென்டிமீட்டர். PR எவ்வளோமா 20 சென்டிமீட்டர். QR எவ்வளோ 16 சென்டிமீட்டர். இந்த QRை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் கிடைக்குது, கோன் ஃபார்மேஷன் கிடைக்குது ஓகேவா. ரொட்டேட் பண்ணுறீங்க, அப்போ ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்குது ஒரு கோன் ஃபார்மேஷன் கிடைக்குது. அப்போது இதனுடைய ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இதுக்காக. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQRக்கு rotate about its axis when
right triangle PQR. PQR rotates about QR. First QR வச்சுக்கிட்டு rotate பண்றோம். A right circular cone is formed. எனக்கு அதை வச்சு QR வச்சுக்கிட்டு rotate பண்ணுறேன். இதுதான் எனக்கு ஆக்சிஸ். இதை நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு கோனிக்கல் ஃபார்மேஷன் கிடைக்கும். அதை தான் நான் இந்த இடத்துல டாட்டட் லைன்ஸில் உங்களுக்கு நோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட் சர்க்குலர் கோன் is formed with PQ equal to எனக்கு என்ன 12 சென்டிமீட்டர். இதுதான் வந்து என்னது பேஸ் ரேடியஸ். as பேஸ் ரேடியஸ் எனக்கு பேஸ் ரேடியஸாக இருக்கு. அடுத்தது PR equal to 20 சென்டிமீட்டர். as எனக்கு PR 20 சென்டிமீட்டர் as எனக்கு என்ன இருக்கு ஸ்லாண்ட் ஹைட். எனக்கு CAC கேட்டிருக்காங்க. இப்போ CAC ஆஃப் கோன் எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா πRL. அப்போ CAC ஆஃப் கோன் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், நேற்றே சொல்லியிருக்கேன் இல்லையா, 22/7 இன்ட்டு ஆர். இங்கே ரேடியஸ் எவ்வளோ இருக்கு, PQ 12 சென்டிமீட்டர். ஸ்லாண்ட் ஹைட் L எவ்வளோ நம்ம எழுதியிருக்கோம் 20 சென்டிமீட்டர். இது அப்படியே நீங்கள் பண்ணுங்கள், ப்ராடக்ட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது அப்படியே ப்ராடக்ட் பண்ண என்ன வரும் 12 × 20. 12 × 20 நமக்கு எவ்வளோமா 2 2s are 4, 2 1s are 2, 240. ஸோ 240 divided by 7 that is equal to, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க. 240 × 22 எனக்கு 240 × 22 எனக்கு என்ன இருக்கும் 5280 divided by 7. ஸோ இது ரெண்டுத்தையும் எனக்கு டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைடட் பை 7 எனக்கு போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 754.285 கிடைக்கும். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 754. ரெண்டு டெசிமல் மட்டும் பாயிண்ட் இது பண்ணிக்கிறோம். 724.29 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க, PQவை எனக்கு வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரைட் சர்க்குலர் கோன் ஆகுது. அதனுடைய CAC என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போது அதனுடைய CAC எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் வெல் அஸ் இப்போ எப்படி பண்ணமோ அதேமாரி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கோன் வரைகிறீங்க. எனக்கு வந்து இப்போ ரொட்டேட்டிங் ஆக்சிஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் PQவாக இருக்கணும். PQ எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் வந்து இங்கே என்னது நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு ரொட்டேட் பண்ணுறீங்க. அப்போ ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோனிக்கல் ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு கோன் கிடைக்குமா? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கொஷின் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் QR வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது PQன்ற சைடை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ரைட் சர்க்குலர் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு QR வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், PQ வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ PQ எனக்கு வந்து இங்கே என்ன நம்மளுக்கு இங்கே 12 சென்டிமீட்டர் ஆகிடும். இங்கே எனக்கு ரேடியஸ் R வந்து எனக்கு என்ன ஆகிடும், இது 16 சென்டிமீட்டர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு சேம் ஆஸ் வெல் அஸ் அங்கே சொன்ன மாதிரி தான், வென் right triangle PQR rotates about PQ, rotates about PQ, a right circular cone is formed. right circular cone எனக்கு வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுது. right circular cone is
ஃபார்ம்டு. அப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு என்னது எல் ஸ்லாண்ட் ஹைட் எல் வந்து எனக்கு என்னது பிக்யூ ஈக்குவல் டு எனக்கு என்னது 20 சென்டிமீட்டர். அடுத்தது ரேடியஸ் வந்து எனக்கு என்ன இருக்குது இங்கே கியூஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அப்போ சிஏசி ஆஃப் கோன் எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா, பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்னதுமா 22/7 இன்ட்டு ஆர் ரேடியஸ் என்ன எடுத்துருக்கோம் 16 இன்ட்டு எல் எவ்வளோமா 20. ஓகேங்களா, இதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 22 இன்ட்டு 16 2 சார் நம்மளுக்கு எவ்வளோமா 32வா. அப்போ 320 டிவைடட் பை 7. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். என்னென்ன வேல்யூஸ் வருதோ 22 இன்ட்டு 320 அப்போ 7040 டிவைடட் பை 7. ஓகேங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை 7. டிவைடட் பை 7 போது எனக்கு என்ன வரும் பாருங்கள் 1005.71 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த ரெண்டு ஆக்சிஸை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு எந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஏரியா லார்ஜராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூவை. ஏன்னா நம்மளுக்கு கியூஆரை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஏரியா எவ்வளோ தான் கிடச்சிது 754.29 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஆனால் எனக்கு பிக்யூவை வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு ஏரியா அதிகமாக கிடைக்கிது. அப்போ ஹென்ஸ் சிஏசி ஆஃப் த கோன் when rotates about PQ is larger. எனக்கு பிக்யூவை வச்சுட்டு எனக்கு ரொட்டேட் பண்ணும்போது தான் எனக்கு அதனுடைய ஏரியா வந்து எனக்கு எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.